போட்ட ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து எனக்கு ஆர்டர். அதுதான் அங்க வந்து பெரிய ஹைலைட்டே. நான் செலவு பண்ற செலவுக்கு எனக்கு அதிகமாவே இருக்கு. லாபம் நல்லா இருக்கு. இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆர்டர் இப்போ நான் 1.5 வருஷமா ரெகுலராக அவருக்கு மாசம் மாசம் வந்து நம்ம ஆடு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ரெகுலராக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீடியோ எடுத்துட்டு அவங்க ஓடி போயிடலாம். இவர்கிட்ட அதுதான் சர்வீஸ் பண்றாரு. கூட இருந்தே சர்வீஸ் பண்றாரு. சார் எப்படி இருக்கு, உங்களுக்கு வந்து ரிசல்ட் வருதா, நம்ம இதுல வேற என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு சார், இது என்ன பிரச்சனை, ஒவ்வொன்றையும் வந்து சின்ன பிள்ளை மாதிரி சார் இது எப்படி இருக்கு பாருங்க சார், இங்க பாருங்க இந்த இது எப்படி வந்திருக்கு, இந்த ஆங்கிள் எப்படி வந்திருக்கு, யார் சொல்ல ஒரு டைரக்டர் மாதிரி வந்துட்டு சார் இந்த ஆங்கிள் நாங்கள் இப்படி எடுத்திருக்கோம், இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பாருங்க சார், இந்த கொஞ்ச நேரம் பாருங்க சார்னா ஒரு சினிமாவில் மாதிரி இருக்காது. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு சேனாதிபதி வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருக்கிறாரு. இந்த மாதிரி இது எடுத்து அதில் வீடியோ ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. நம்ம இது டிஜிட்டல் உலகம், தனி உலகம். இந்த உலகத்தில் நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருந்தாலும் டிஜிட்டலை பற்றி நமக்கு தெரியல. எனக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், நம்ம வியாபாரத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால நான் தைரியமாக செஞ்சேன். ஆனால் போட்ட ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து எனக்கு ஆர்டர். அதுதான் அங்கே வந்து பெரிய ஹைலைட்டே. நம்ம 22 வருஷமா வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு இருந்தாலும், அதுக்கடுத்து 1 நாள் 2 நாள் 3 நாள் வர வர ரொம்ப நம்பிக்கை ஆச்சு. அதுக்கடுத்து வந்து இப்போ எனக்கு இது இன்ஸ்டாகிராம் தான் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஜாலியாக இருக்கு எனக்கு. இது ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ஒரு இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இப்போ நான் ஒரு இருந்த இடத்துலேருந்து இன்னொரு பிரான்ச்சே ஆரம்பிக்காத மாதிரி ஒரு இது. அது வந்து நான் ஃபேமிலியாகவே பண்ணுறேன். நான் ஒய்ஃபு, என் பசங்க, பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து இதை பண்ணுவோம். இப்போ கஸ்டமரை அட்டன் பண்ணுறது, பேக்கிங் பண்ணுறது, ஆர்டர் செய்கிறது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது. அது இப்போ எனக்கு லேப்டாப் கூட கிடையாது, நான் ஃபோன்லேயே தான் எல்லாமே பண்ணுறேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. அது வந்து ஒரு ஜாலியாக இருக்குது, நல்லாயிருக்கு. டிஜிட்டல் உலகத்தில் எனக்கு சவுத்து நமக்கு கன்னியாகுமரியிலேருந்து நமக்கு இப்போ எனக்கு இம்பாலில் வரைக்கும் எனக்கு ஆர்டர் இருக்கு. சொன்னார் சார் நாங்கள் வந்து அவர் கொஞ்சம் நேரம் எடுப்போம் சார் வீடியோ அப்படின்னு சொல்லி சொன்னார். காலைல 9 மணிக்கு வந்தார், நைட்டு 9:30 மணி வரைக்கும் உட்காந்துருந்தார். 3 பேர் வந்து எடுக்கிறாங்க வீடியோ. அவங்களுக்கு அதுக்குன்னு வந்து 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கேமராவை கொண்டு வந்து இதில் எடுத்து தான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கொடையை கொண்டு வந்து லைட்டிங்கை வச்சு எல்லாம் செஞ்சு எடுக்கிறாங்க. இது வந்து நம்ம அந்த எஃபெக்ட் போட்டால் தான் அங்கே ரிசல்ட் கிடைக்குங்கிறாங்க. இது இன்ஸ்டாகிராமில் இந்த இதில் எடுத்தால் தான் நல்லா இருக்கும், இப்படி எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றையும் வந்து சின்ன பிள்ளை மாதிரி சார் இது எப்படி இருக்கு பாருங்க சார், இங்கே பாருங்க இந்த இது எப்படி வந்திருக்கு, இந்த ஆங்கிள் எப்படி வந்திருக்கு, யார் சொல்ல ஒரு டைரக்டர் மாதிரி வந்துட்டு சார் இந்த ஆங்கிள் நாங்கள் இப்படி எடுத்திருக்கோம், இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் பாருங்க சார், இந்த கொஞ்ச நேரம் பாருங்க சார்னா ஒரு சினிமாவில் மாதிரி இருக்காது. ஏன்னா அவர் ஆல்ரெடி டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறாரு. ஸோ அந்த நாலேஜில் அவங்க வந்து செய்கிறாங்க. இது வந்து ஒர்க் அதிகமான ஒர்க்கு. ரேட் வந்து என்னால் வந்து அதிகம்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்க வந்து ஒரு வீடியோ கொண்டு வந்துடுறாங்க, அவ்வளோ நேரம் எடுத்து ஒரு 30 செகண்ட், 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷமாக சுருக்கி கொண்டு வராங்க. நிறைய விஷயம் இல்லை. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சப்புன்னு தான் இருந்தது. என்ன சார் இது இந்த மாதிரி இருக்கிறது வேலைக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி தான் நானும் கேட்டேன். நான் சார் நம்ம முதல்ல ரன் பண்ணுவோம், ரிசல்ட் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே பிலீவ், அவர் மேலே உள்ள நம்பிக்கை தான் எனக்கு. நான் வீடியோ மேலே நம்பலை, அவர் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு தான் பண்ணணும், ஃபுட் பிஸ்னஸ் தான் இது. நீங்கள் இதே இது வந்து ட்ரெஸ்ஸா அது வேறு. விளம்பரத்திலே வந்து ஒரே வீடியோ பார்த்தா போர்டுச்சுன்னு சொல்லி தான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எடுத்தது வீடியோவில் வந்து ஒரு 4 பார்ட்டாக இருக்குது. இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம 1.5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 3 இருக்குது, நாங்கள் யூஸே பண்ணலை. தேவைப்பட்டா பண்ணிக்கலாம், நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீ என்ன இதில் என்னென்னா இவர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அவர் எங்கேயோ போயிடல. இவர்கிட்ட அதுதான் சர்வீஸ் பண்ணுறாரு, கூட இருந்தே சர்வீஸ் பண்ணுறாரு. சார் எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து ரிசல்ட் வருதா, நம்ம இதில் வேற என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது சார், இதில் என்ன பிரச்சனை இருக்குது சார். நம்ம ஒன்றும் பெரிய கம்பெனிலாம் கிடையாது, நம்ம ஒரு மீடியமான கம்பெனி. பல லட்சங்கள் நம்ம செலவு பண்ணல, நம்ம செலவு பண்ணது சில ஆயிரங்கள் தான். ஸோ இதில் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் தான் எடுத்து கொடுக்குறாருல, அவருடைய கருத்து முக்கியமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போகலை, நான் நிற்கிறேன் சார் உங்களுக்கு நிச்சயமாக வரும், நீங்கள் பாருங்கள் ரிசல்ட் வரும்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவருடைய கருத்து தான் நான் கேட்குறேன். எனக்கு இதில் பெரிய நாலேஜ் கிடையாதுங்கிறத நான் ஒத்துக்கிறது எப்போவுமே அப்படி தான். சார் வருமா, உங்களுக்கு விருப்பம் இருக்கா, நீங்கள் பண்ணுங்கள் சார். இந்த நம்பிக்கையை வந்து அவர் எனக்கு கொடுத்தாரு, நான் செய்கிறேன். இப்போ நான் 1.5 வருஷமாக ரெகுலராக அவருக்கு மாதம் மாதம் வந்து நம்ம ஆடு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ரெகுலராக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவங்க ஓடி போயிடல. ஸோ அதனால் ஒன்று எடுத்தாலும் அது ரிசல்ட்டை பார்த்துட்டு 2வது எடுங்கிறாங்க. இது தப்பே கிடையாது. இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் வந்தோடனே எனக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தான் வருது. ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம ஆன்சர் பண்ணுறோம், ஆர்டர் கிடைக்குது, அதுக்கடுத்து பே பண்ணுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து எனக்கு வெப்சைட்டும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இன்ஸ்டாகிராம், வெப்சைட் 2 ஆர்டருமே எனக்கு நல்லா வந்துட்டு இருக்கு. பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. அந்தளவு எளிமையாக அவங்க பண்ணி தர்றாங்க. நம்ம வந்து கசப்பு கிடையாது. நான் செலவு பண்ணுற செலவுக்கு எனக்கு அதிகமாகவே இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.